அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் கைடன்ஸ் இருந்து ரமேஷ் அப்பசாமி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன்ஏயோட அட்மிஷன் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். யூஜி ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் ஈச் ப்ரோக்ராம்ஸ், private colleges, admission details, eligibility, ranking, cut-off calculation, seat allocation, mode of selection and counseling procedure. இது ஒரு முக்கியமான தகவல், கொஞ்சம் கவனமாக பாருங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட் கவர்மெண்ட் காலேஜுக்கு இணையாக சிறப்பான கல்லூரி சேர்வதற்கான மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. பிஎஸ்சி ஃபாரஸ்ட், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இரண்டும் வித்தவுட் டொனேஷன் படிக்கலாம். 1700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றனர். மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற சவுத் இந்தியன் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டு வருகின்றனர். செமஸ்டர் ஃபீஸ் வெறும் 40,000 மட்டுமே. மேலும் 20,000 ஸ்காலர்ஷிப்பை அவைலபிள் பண்ணிக்கொள்ள 9600154001 இந்த எண்ணை தொடர்பு கொள்வோம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் செப்பரேட் ஹாஸ்டல் உள்ளது. டிஎன்ஏயில் 10 விதமான யூஜி ப்ரோக்ராம் இருக்குது. அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்ட், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஎஸ்சி செரிகல்ச்சர். இது ஆறுமே சயின்ஸ் ஸ்ட்ரீமோட சேர்ந்தது. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ப்ரோக்ராம், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது நாலுமே டெக்னாலஜி ப்ரோக்ராம். இது சம்மந்தமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வெப்சைட் போட்டிருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க். நீங்கள் ஏதாவது கால் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். டிஎன்ஏக்குள்ளே இயங்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜோட டோட்டல் எண்ணிக்கை 14. அது எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர். இந்த 7 இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது. ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர், ஹார்டிகல்ச்சர் தேனி, ஹார்டிகல்ச்சர் திருச்சிராப்பள்ளி. இந்த 3 இடத்துலையுமே ஹார்டிகல்ச்சர் கோர்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இந்த 2 இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. கம்யூனிட்டி சயின்ஸ் இது மதுரையில் இருக்குது. மொத்தம் 14 கவர்மெண்ட் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. கோர்சஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆஃபர்டு இன் கான்ஸ்டியூட் காலேஜஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு 14 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னு சொன்னாங்களா. ஸோ அதில் எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் பார்க்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 178 சீட்டு, மதுரையில் 197 சீட்டு. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் டோட்டலாக சீக்கிரமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். டிஎன்ஏ கோர்சஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இங்கே பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் டோட்டல் சீட் கவர்மெண்ட்டில் 987, ஹார்டிகல்ச்சரில் 316, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 155, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரிக்கு 86, செரிகல்ச்சருக்கு 37, ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸுக்கு 47, பிடெக் பயோடெக்னாலஜிக்கு 67, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 57, பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு 69, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு 69. நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எங்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் டோட்டல் எண்ணிக்கை 14. அதில் 10 கோர்ஸ் இருக்குது. டோட்டல் சீட்ஸோட எண்ணிக்கை 1890. டிஎன்ஏவில் 28 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் 2 விதமான கோர்சஸ் மட்டுமே இருக்குது. ஒன்று பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இன்னொன்று பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் ஆதிபராசக்தி ராணிப்பேட், ஹார்டிகல்ச்சர் ஆதிபராசக்தி ராணிப்பேட், அக்ரிகல்ச்சர் தந்தையரோவர் பெரம்பலூர், அக்ரிகல்ச்சர் வானவராயர் பொள்ளாச்சி, அக்ரிகல்ச்சர் இமயம் திருச்சி, அக்ரிகல்ச்சர் பிஜிபி நாமக்கல், அக்ரிகல்ச்சர் ஆர்விஎஸ் தஞ்சாவூர், அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சிஏடி தேனி, அக்ரிகல்ச்சர் குமரகுரு ஈரோடு, அக்ரிகல்ச்சர் ஜேகேகே முனிராஜ் ஈரோடு, அக்ரிகல்ச்சர் டான் போஸ்கோ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ராணிப்பேட், ஹார்டிகல்ச்சர் ஆர்விஎஸ் பத்மாவதி திண்டுக்கல், அக்ரிகல்ச்சர் ஜேஏஎஸ் கடலூர், அக்ரிகல்ச்சர் எஸ்ஆர்எஸ் திண்டுக்கல், அக்ரிகல்ச்சர் எஸ் தங்காப்பாக்கம் தென்காசி, அக்ரிகல்ச்சர் சேது பாஸ்கர் சிவகங்கை, அக்ரிகல்ச்சர் நம்மாழ்வார் ராமநாதபுரம், அக்ரிகல்ச்சர் அதியம்மன் கிருஷ்ணகிரி, அக்ரிகல்ச்சர் கிருஷ்ணா மதுரை, அக்ரிகல்ச்சர் த இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருநெல்வேலி, அக்ரிகல்ச்சர் நாலந்தா திருச்சி, அக்ரிகல்ச்சர் அரவிந்தர் திருவண்ணாமலை, அக்ரிகல்ச்சர் பாலார் வேலூர், அக்ரிகல்ச்சர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசா பெரம்பலூர், அக்ரிகல்ச்சர் மதர் தெரசா புதுக்கோட்டை, அக்ரிகல்ச்சர் புஷ்கரம் புதுக்கோட்டை, அக்ரிகல்ச்சர் எம்ஐடி திருச்சி, அக்ரிகல்ச்சர் ஜெயா திருவள்ளூர். மொத்தம் 28 விதமான காலேஜில் 2 கோர்சஸ் இருக்குது. அதில் 2 காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர், 26 காலேஜில் அக்ரிகல்ச்சர். அட்மிஷன் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி. அட்மிஷன் பெறணும் அப்படின்னா +2ல் நீங்கள் பாஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா +2க்கு ஈக்குவலண்டாக ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கணும். ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, செரிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸுக்கெல்லாம் எந்த கோர்ஸ் +1 +2 இடத்துல தான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். குரூப் 1 மேக்ஸ்
Physics, Chemistry, Biology. Group 2 Physics, Chemistry, Biology with any one elective subjects: Biotechnology, Microbiology, Biochemistry, Computer Science, Home Science. Group 2A Physics, Chemistry, Botany, Zoology. ஸோ இதில் பார்த்த எந்த ஒரு குரூப் நீங்கள் எடுத்திருந்தாலுமே வந்து இந்த 6 கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். கேட்டகரி 1B பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கலாம். குரூப் 2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வித் எனி ஒன் எலக்டிவ் சப்ஜெக்ட்: பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா குரூப் 2A ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் எது எடுத்தனாலுமே வந்து இந்த கோர்ஸ் எடுக்க நீங்கள் எலிஜிபிள். கேட்டகரி 2 பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். குரூப் 1 மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்படி இல்லைனா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த 2 கோர்ஸ் எடுத்தவங்க இந்த 3 விதமான கோர்ஸ் எடுக்க எலிஜிபிள். ரேங்கிங் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் வந்து ஆன்லைனில் உங்கள் கட் ஆஃப் முறையில் தான் வந்து ரேங்கிங் வந்து அடிப்படையாக இருக்கும். சார் இப்போ 156 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க. இதில் எப்படி சார் வந்து 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து 1, 2, 3 எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து அந்த ரேங்கை பிரிப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் நேம் அதை வச்சு வந்து அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து எப்படி கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த சப்ஜெக்ட் எடுத்தவங்க எப்படி கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த 90, 94, 80, 70 இதை 4த்தையும் ஆட் பண்ணிக்குவோம். 90, 94, 80, 70 இதை 4த்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ டிவைட் பை 2 போடுவோம். டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 167. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 167 தான் உங்கள் கட் ஆஃப். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த 4 விதமான கோர்ஸ் எடுக்க அவங்க எலிஜிபிள் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ். இது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது வந்து மினிமம் குவாலிஃபை. இது இருந்தால் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். இந்த மார்க் இருந்தாவே உங்களுக்கு சீட் கிடைச்சிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஓசி 55%, பிசி, பிசிஎம் 50%, எம்பிசி, டிஎன்சிக்கு 45%, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி வந்து பாஸ் பண்ணி தான் போதும். இப்படி இருந்தாவே நீங்கள் அப்ளிகேஷன் முதல்ல போடுறதுக்கு எலிஜிபிள். நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கு 3 முறை, அதர் கம்யூனிட்டிக்கு 2 முறை. ஏஜ் லிமிட் 21 வயசு வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் போடலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புளுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நேட்டிவிட்டி 10th-லேருந்து 12th வரைக்கும் படித்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த ப்ரூஃபும் வந்து அட்டாச் பண்ண அவசியம் கிடையாது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாங்கன்னா, சப்போஸ் அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன். ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5, பிசிஎம்முக்கு 3.5, எம்பிசி, டிஎன்சிக்கு 20.5, எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. ஸோ 100% சீட்டு வந்து இந்த மாதிரி வந்து பிரிச்சிருவாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அந்த ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புளில் யார் கலந்துக்குவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எமிட்டட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், என்ஆர்ஐ, இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப், வொகேஷனல் குரூப் இவங்க எல்லாமே முதல்ல கலந்துக்குவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத ஒரு முழுமையான தகவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு கவுன்சிலிங்க்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நிறைய விதமான டாக்குமெண்ட்ஸ், சில கரெக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து பண்ணோம். அப்படி நம்ம கரெக்டாக சரியாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதுக்கான சார்ஜஸ் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா பீப்புளுமே வந்து 600, இதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பீப்புளுக்கு 300. ஸோ ஓகே, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம், அப்ளிகேஷனை வந்து போய் சேர்ந்துருச்சு, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கவர்மெண்ட்டு வெளியிடுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கம்யூனிட்டி வைஸை வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இப்போ ஓசி கம்யூனிட்டி அப்படின்னா வந்துட்டு எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு எத்தனை ரேங்க் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸோ 7 கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேங்க்கோட அந்த ரேங்க் லிஸ்ட்டு தனிப்பட்ட முறையில் வந்து கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டில் ஆன்லைனில் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டில் இத்தனை மார்க் உள்ளவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்கும். அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து நிபந்தனையோட
ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து 2000 ப்ளஸ் வந்து எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு மட்டும் 1000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் வொகேஷனல் குரூப்புக்கும் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் ஜென்ரல் பீப்புளுக்கு. இப்போ ஆன்லைனில் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சு ஸோ வேணுங்கிறவங்க வந்து அந்த காலேஜில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் கிடைக்கப்பட்டவங்களுக்கு அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அவங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு கூட வெயிட் பண்ணலாம், அவங்க வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ வேக்கன்சி சீட் வந்துருச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படி தான், இதில் இவங்கெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வரும். அப்படி தகவல் வெளியே வரும்போது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கில் யாராவது பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க பே பண்ணணும். ஏன்னா பே பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கவுன்சிலிங்கு எலிஜிபிள். கொரோனாவோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் சிறப்பான முறையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதிய நபர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எனக்கு பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும்.